கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட ஆக்சசரிஸ்லாம் இப்போ எடுத்து வைக்கலாம் வாங்க. கொஞ்சம் தூசித்தப்பட்டமாக கிடந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணி உதவி எடுத்தேன். அதில் இந்த சில்வர் கலர் வளையல் தான் இது செட்டாக இன்னும் போடவே யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணேன், அதோடு அது அப்படியே கிடக்குது, எங்கே போச்சுன்னே தெரில. அதே மாடலில் இது கோல்டு கலர், இது சூப்பராக இருக்கும், அடிக்கிற கலர் மாதிரி இருக்கும். அதாச்சும் நான் ஒன் டைம் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஒன் டைம் கூட யூஸே பண்ணல. சரி, இதெல்லாம் ஆசைப்பட்டு மொத்தமாக எடுத்தேன். அடியில் தூசி தப்பட்டமாக கிடந்துச்சு, அதோடு எடுத்து க்ளீன் பண்ணலான்னு போட்டேன். அப்புறமேட்டு இது நெக்ஸ்ட் இது கலர் கலராக இருக்கும். அதையெல்லாம் ஒரே மாடல் தான், ஆனால் அதெல்லாம் ஒரே கோல்டு கலர், ஒரே சில்வர் கலரில் இருந்துச்சு. அது எல்லா கலருமே, இது எல்லா கலர்னால் எல்லோ, க்ரீன், ரெட்டு, அந்த கோல்டு கலர் கலந்த மாதிரி அது ஒரு செட்டு. இது எல்லா ட்ரெஸ் கலருக்கும் செட் பண்ணலாம். லாஸ்ட் ஒரு 5-4 வயசாக இருக்குது, அதெல்லாம் பழசு. எப்போவோ வாங்கினது 5 years பிஃபோர் எங்கள் அம்மா கல்யாணத்துக்காக. அது இன்னும் அப்படியே இருக்குது. சரி, அதையும் எடுத்து வைப்பேன். அப்புறமேட்டு அங்கே ஒரு டப்பா இருந்துச்சு, அதில் என்னடா இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒட்டியானம். அந்த ஒட்டியானம் சூப்பராக இன்னும் வரைக்கும் கல்லே கொட்டல. இது நான் வாங்கி ஒரு 3 years ஆயிடுச்சு, இன்னும் அது கொட்டலை, ஒன்றும் செய்யலை, அப்படியே இருக்குது. சரி, சூப்பர் அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து டப்பா போட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னும் இருக்குன்னு பார்க்கும்போது நம்மளோட நெக்லஸ் பாக்ஸ் இருந்துச்சு. சரி, அந்த நெக்லஸ் பாக்ஸ் வரைக்கனே நான் எடுத்து வச்சிட்டேன். சரி, திருப்பி வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு தான் ஐடியா வந்துச்சு, வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். அதனால தான் எல்லாம் இப்படி இருக்கு. அப்புறமேட்டு இது ஒரு சோக்கர் செட், இது நல்லா ஒட்டி வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இது ஒரு பீட்ஸ் ஸ்டோக்கர். இது நம்ம இதுவும் நல்லா மாடர்ன் ட்ரெஸ்க்கெலாம் போட்டுக்கலாம், இதுவும் நல்லாயிருக்கும். இது ஆசைப்பட்டு எடுத்தேன். இது ஒன் டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சோக்கர் 2 times யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னவேன் நான் அந்த இது ஒரு 2 times யூஸ் பண்ணியிருக்கேன். 2 times யூஸ் பண்ணி இந்த மாதிரி கிடக்குது. அப்புறமேட்டு இந்த மாதிரி இப்போ ஒரு சோக்கர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது 3 காம்போ ஆஃபராக வாங்கினேன். 3 600 rupeesக்கு வாங்கினேன். ஒசையாக இருந்துச்சுன்னு வாங்கி பார்த்தா அதில் ஒரே ஒரு டிசைன், 3 டிசைன் இருக்கும். அது ஆசைப்பட்டு வாங்கினேன். பார்த்தா டக்குன்னு பிரிஞ்சு போச்சு. ஸோ எனக்கு இப்போ தான் நான் சொல்கிறேன், அது பிஞ்சு போயிருக்கு. இதுதான் எனக்கு அந்த 3லேயும் இதுதான் பிடிச்சிருந்துச்சு. சிம்பிளாக இருக்கும், இது கொஞ்சம் இதாக இருக்கும். அதுதான் எனக்கு சிம்பிளாக நல்லா எலிகெண்ட்டாக இருக்கும், பிடிக்கும். நான் இதுதான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். சரி, உடஞ்சி போச்சுன்னு சொல்லி மன கஷ்டத்தோடு எடுத்து வேற வச்சிட்டேன். அடுத்தது இதுவும் ஒரு சோக்கர், ஏதோ ஒரு டைப் சோக்கர், இதுவும் கோல்டு கலர் தான். அப்புறமேட்டு இது எனக்கு என்னோட பர்த்டே அப்போது வாங்கினது. இது வாங்கி 7-8 வருஷம் ஆகுது. கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக கருத்து போயிருக்கு, ஆனால் இன்னும் வரைக்கும் பியாமல் இருக்குது பாருங்களேன். சரி, ஞாபகத்தமாக இருக்கட்டுமேன்னு சொல்லி பத்திரமா அப்படியே வச்சுருக்கேன். அப்புறமேட்டு இதெல்லாம் எடுத்து டப்புன்னு அப்படியே அள்ளி போட்டேன். எங்கள் அம்மா திட்டுறாங்க, அதுக்கு எதுக்கு நீ இப்படி எடுக்கணும், எதுக்கு இந்த மாதிரி போடணும், நீ அப்படியே வச்சிருக்கலாமே, அழகாக அடுக்கி வைப்பேன். அம்மா டப்பா இத்தனைக்கும் நான் டப்பாலாம் எடுக்க முடியாமா அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த சாக்கிலேயே அப்படியே எக்ஸ்கேப் ஆகி அப்படியே போட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்புறமேட்டு எல்லாத்தையும் போட்டேன். இன்ன வரைக்கும் மனசு தாங்க மாட்டேங்குது, அந்த மூன் ஷேப் சோக்கர் இப்படி ஆகிப்போச்சுன்ட்டு. அப்புறமேட்டு அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்மளோட கம்மல்லாம் பார்க்கலாமா. அது இருக்கா சம்பதே கம்மல் எல்லாம் சோக்கர் செட்டுக்குள்ளே தான். இது சோக்கர் செட்டில் நான் தனியாக 95 rupeesன்னு ஒரு கடையில் வாங்கினேன். இது சூப்பராக இருக்கும். இது நான் மாடர்ன் ட்ரெஸ்க்கெலாம் போடுவேன், நான் நல்லாயிருக்கும். இது
அப்புறமேட்டு இது வந்து நான் சோக்கரில் காமிச்ச ஒரு அதோட செட் ஜும்கா தான் இது. இதுவும் நல்லாயிருக்கும், அழகாக சின்ன ஆட்டிக்கிட்டு இருக்கலாம். பிறகு இதுவும் நான் வந்து பீட்ஸ் சோக்கர்னு சொன்னால அதுக்குள்ளே தான் இதுவும் நல்லாயிருக்கும். நல்லா இல்லதை நம்ம வாங்க மாட்டோம், எல்லாம் நல்லா இருக்கிறது தான். இன்னும் வரைக்கும் நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு ஆச்சரியம். இதுவும் நம்ம வந்து அங்கே நான் காமிச்ச சோக்கரில் வந்து ஒரு அதோட செட்டு தான். இதுவும் நான் ஒரு பெரிய சோக்கர் வச்சுருந்தேன் ஸ்டோனில் வச்சு, அதோட செட்டு இது. அதோட செட்டோட நெத்திச்சூடி வச்சுருந்தேன், அதை காணும். வேறு என்னமோ குட்டி நெத்திச்சூடி இருக்குதுன்னு தம்மா தூங்கிட்டு அதை அப்படியே அதில் டப்புன்னு எடுத்து போட்டேன். அதை போட்டுட்டு அப்படியே அப்புறமேட்டு அன்சைட் பார்த்தா ஒரு இது சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினேன் நான். இது அப்படியே பார்க்கவே கோல்டு மாதிரி இருக்கும். அதை தூக்கி அதுக்குள்ளே போட்டுட்டு மூடி வச்சிட்டேன். அதோட அதே எதுலலாம் வச்சுருக்கேன் பாருங்கள், ஏர்பாட்ஸ் பாக்ஸு. நான் இப்போ ஆர்கன் பண்ண போது கூட இல்லைனா வந்து ஒரு ட்ரெஸ் பாக்ஸில் தான் ஆர்கன் பண்ண போகிறேன். ஆறெல்லாம் பார்க்க போகிறேன், நம்ம தானே வச்சுக்க போகிறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும். அப்புறமேட்டு இது ஒரு டப்பா, ரிட்டன் கிஃப்ட் வந்த டப்பா, அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் நான். கொஞ்சம் இன்னும் லப்பர் பேண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அங்கே மேலே நான் யூஸ்க்கு வச்சுருப்பேன் தனியாக டப்பா போட்டு. யூஸே பண்ண லப்பர் பேண்ட்னா இதுக்குள்ளே கிடக்குது. நான் லப்பர் பேண்ட் இருந்துச்சு இன்னும். அப்புறமேட்டு இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச கிளிப்பு 3 இருந்துச்சு, 5 வச்சுருக்கேன். அதில் வந்து 2 என்கிட்ட அந்த செல்ஃபில் இருக்கும். இது 3, இது 2மே நல்லா இருக்குது. பிங்க் கலரில் ஒன்று இருந்துச்சு, அதுதான் வந்து முன்னே நல்லா இருந்துச்சு, பின்னாடி ஒரு இது மாதிரி இருக்குது, அதான் லைட்டாக கொஞ்சம் கத்த மாதிரி இருந்துச்சு. சரி இப்படி ஆயிடுச்சின்னு சொல்லி ஒரு மன கஷ்டமாக போச்சு. அப்புறமேட்டு அதுக்குள்ளே என்ன இருந்துச்சு, இந்த பூ குத்துற பின், அப்புறமேட்டு ஸ்டோன் வச்ச பூ குத்துற பின் இருந்துச்சு. இதுவும் நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லைக் மாதிரி டிசைன் போட்டுருவாங்க, அதுக்குலாம் சூப்பராக இருக்கும். இப்படியே அந்த டப்பாக்குள்ளேயே போட்டுலான்னு சொல்லி வச்சுட்டேன். அப்புறமேட்டு யூஸ் பண்ண கிளிப்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு அட்டையில் குத்தி வச்சுருக்கேன். இதெல்லாம் புதுசு யூஸ் பண்ணாத டிக்டாக் கிளிப்ஸ் தான் இதெல்லாம். அதையும் எடுத்து வச்சுட்டேன். அந்த டப்பாக்குள்ளே அது போட முடியாது, தனியாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த டப்பாக்குள்ளே எந்த திங்ஸ் அப்படியே தூக்கி அந்த டப்பாக்குள்ளேயே போட்டேன். முதல்ல எடுத்து எப்படி அந்த டப்பாக்குள்ளே டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அந்த கயிறு கட்டி வச்சுருந்தேன். அதை கயிறை கட்டவே மாட்டுக்குது. அந்த வீடியோவும் கேப்சர் ஆகலை. என்ன செய்ய, வீடியோவில் கேப்சர் ஆகாமல் நான் மாதிரி நியூஸ் மாதிரி கட்டிக்கிட்டு இருந்திருக்கேன். ட்ரை பண்ணி ஒரு வழியாக அப்போ தான் கட்டி முடிச்சுட்டு படுக்க வச்சு என்ன செய்ய முடிச்சுட்டு எப்படியோ. அப்புறமேட்டு அதையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு அங்கே ஒரு டப்பா கடந்துச்சு. எடுத்து பார்த்தா நான் எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் முன்னாடி நான் ஒன்று வளையல் வாங்கினேன்னு சொன்னல, அதோட பேர் தான் இது. அப்புறமேட்டு இந்த கண்ணாடி வளையல் என்னோடய கசின் அண்ட் ஒய்ஃப்க்கு வந்து பேபி ஷவர் இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி சிஸ்டர்ஸ்க்கெலாம் வந்து சின்ன பசங்களுக்காக சின்ன சைஸ் வளையெல்லாம் வாங்கி கொடுத்தான். நீங்கள் 1 டைம் கூட போடல, அப்படியே இருந்துச்சு. ஆன்டி மாதிரி இருக்குன்னு சொல்லி போடவே இல்லை. அதோடு இப்போ தான் போட்டுட்டு இருந்தேன். கையில் போட்டுன்னு செம்ம சவுண்டு, சடக்குன்னு ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது சவுண்டு இப்படின்னு வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே நான் அதை போட்டேன். சரி இப்போ நம்ம வந்து நான் சொன்ன ட்ரெஸ் டப்பாவில் தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோன்ட்டு, அந்த ட்ரெஸ் டப்பா தான் இது. இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வச்சேன், ஒழுங்காக இருக்கான்னு பார்ப்போமேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். எல்லாமே இதுலேயே அடங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே இப்போ நம்ம இந்த ஒரு பாக்ஸ்லேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ட பிறகு நம்மளோட ஹேர் ஆக்சசரிஸ்ன்னு ஒன்று வச்சிடணும் ஒரு டப்பாவில் போட்டு. அது உள்ளே வைக்க முடியல. இதை ஒன்று என்ன தனியாக நம்ம வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்து போட்டேன். இப்போ வந்துருச்சு பாருங்க, வைக்கவே முடியல. அப்புறமேட்டு வச்சிடலாம், மூட முடியாது.
அதோட எல்லாத்தையும் துருட்டி எடுத்து போட்டுட்டு அப்புறமேட்டு நம்ம வேல்கனே வச்சுருந்த பாக்ஸை எடுத்தேன். அந்த பாக்ஸ்குள்ளே இன்னமும் இருந்துச்சு. அப்புறமேட்டு பெல்பின்னு, வாட்ச்சு, ப்ரேஸ்லெட்லாம் காணிச்சு. இந்த வாட்ச்லாம் நான் எங்கெங்கேயோ தேடினேன். அதில் எடுத்து போட்டேன். இது போட்டோன்னே இங்கேருந்து இதை போட்டோன்னே இது ஒரு அளவுக்கு நல்லா ஆயிடுச்சு. இப்போ அந்த டப்பாவில் போட ஒன்றுமே இல்லை. அப்புறமேட்டு அங்கங்கே அது இதுன்னு கிடைக்கிறதெல்லாம் தூக்கி கையில் அதுக்குள்ளே போட்டேன். அந்த ப்ளூ பாக்ஸ்குள்ளே வச்சு அதை நம்ம அழகாக முடி போட்டு ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ப்ளூ பாக்ஸ் எடுத்துடலாம். ப்ளூ பாக்ஸில் என்ன வைக்கிறதுன்னு தெரியாமல் அந்த கிளிப்ஸ்லாம் உள்ளே இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து சைடில் வச்சுட்டு அந்த ஹேர் ஆக்சசரிஸ் பாக்ஸு, அப்புறமேட்டு நம்ம ஒட்டியானம் வச்சுருந்தது, அந்த பெல்ட் பின், கிளிப்ஸ், வாட்ச்சு, அப்புறமேட்டு ஜிம்காஸு இதெல்லாம் தூக்கி அதுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பொருளே வச்சு நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ண கற்றுக்கணும். இதே மாதிரி மூளையாக இருங்க. நான் தான் அப்படி சொல்லிக்கணும். எடுத்து போட்டுட்டு அவ்வளோதான், முடிச்சிட்டேன் பாப்பா. ஒரு வழியாக முடிச்சிட்டேன். ஒழுங்காகவே வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா திடீர்னு நடுவில் வந்த ஐடியா, அதனால சும்மா கண்ணாப்பினான்னு எடுத்து போட்டேன். சாரி. இதையும் பண்ணி முடிச்சுட்டு இதையும் மூடி முடிச்சுட்டு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க guys. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.